வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க கான்ஃபிடென்ட்டா ஜெர்மன்ல பேசணுமா, கிளாரிட்டியோட கத்துக்கணுமா, அப்ப நீங்க ரைட்டான பிளேஸ்ல தான் இருக்கீங்க. வெல்கம் டு மை சேனல் AR Speaker Guides. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்பிரஷனோட டைல் 3. ஸோ டைல் 3 என்ன அப்படின்னு சொன்னா, இதுலயும் வந்து நமக்கு ஒரு வேர்ட் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க. அந்த பிக்சரை வச்சு நம்ம ஏதாவது ஒரு சென்டென்ஸ் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கொஸ்டின் எப்படியா இருக்குன்னா ஒரு ரெக்வெஸ்ட் ஃபார்மில் இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ஒரு பிக்சர் போடுறேன் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாஸ் இப்போ வாட்டர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன கொஸ்டின் கேட்கலாம்? கான்ஸ் டு பிட்டர் நியர் வாசர் கேபிள், அந்த தண்ணி எனக்கு கொஞ்சம் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி நம்ம ரெக்வஸ்ட்டாக கேட்குறது. ஸோ அவங்களுக்கான ரெஸ்பான்ஸ் அது எஸ்ஸாக இருக்கலாம், நோவாக இருக்கலாம். ரெஸ்பான்ஸ் வந்து ரெக்வெஸ்ட் ஃபார்மில் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் நோ அப்படிங்கிறத நோவோட மட்டும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தண்ணியை நல்லா எடுத்துகிட்டு வந்து கொடுக்க முடியுமான்னு கேட்டால் நோ நைன் அப்படின்னு மட்டும் நீங்கள் சொல்லக்கூடாது. சொல்கிறது அதுக்கான ஒரு ரீசன் நீங்கள் சொல்லணும். நைன் இஷ் ஹாவ் அர்பைட் டு ஒர்க், நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஸோ ஐ ஹாவ் டு ஒர்க், நான் வேலை பண்ணணும், ஸோ என்னால் கொடுக்க முடியாது இப்போதைக்கு அப்படிங்கிற மாதிரியான ரெஸ்பான்ஸாக இருக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் ஹண்டி. ஹண்டிக்கு என்ன யூஸ் பண்ணலாம்? கானிஷ் தைன் ஹண்டி பெனூட்ஸன், கேன் ஐ யூஸ் யுவர் ஃபோன் அப்படின்னு சொல்லி அது மோஸ்ட்லி நம்ம கேன் போட்டாலே அது ரெக்வஸ்ட் ஃபார்மில் தான் இருக்கும். மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் நீங்கள் ரெக்வஸ்ட்டாக பண்ணணும்னா கானிஷ் பிட்டர் தைன் ஹண்டி பெனூட்ஸன், கேன் ஐ ப்ளீஸ் யூஸ் யுவர் ஃபோன் அப்படின்னு சொல்லி பிட்டர் வேணால் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ரெஸ்பான்ஸ் எஸ் சொல்லலாம் இல்லை நோ சொல்லலாம், பட் வித் அ சென்டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். யா டு கான் பெனூட்ஸன் சொல்லி அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ அதுக்கும் இதுக்கும் டைல் 2க்கும் டைல் 3க்கும் என்ன ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து ரெக்வெஸ்ட் ஃபார்மில் சென்டென்ஸ் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொன்னால், இதில் நம்ம வந்து ஒரு பிக்சர் கொடுத்து ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணோம். அந்த சென்டென்ஸும் வந்து கண்டிப்பாக மொடால் வேர்ப்ஸோட ரெக்வெஸ்ட் ஃபார்மில் அந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் இருக்கணும். அது மட்டும்தான் ஒரே ஒரு சேஞ்சு. ஹோப்ஃபுல்லி இந்த டைல் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியோட இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இந்த மாதிரியானதில் நீங்களே ஏதாவது ஒரு பிக்சரை இமேஜின் பண்ணி அதை வச்சு நீங்கள் ஒரு சென்டென்ஸ் ரெக்வெஸ்ட் ஃபார்மில் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதும், ரெஸ்பான்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒன் வேர்டில் பண்ணக்கூடாது, ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாசிபிள் ஆகிடும். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த டைல் இப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம டைல் 1 டைல் 2 டைல் 3 மூணுத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து அடுத்த டைல் வேறு என்ன இருக்குது, ஹியாரன் இருக்குது, லேசின் அதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அடுத்தடுத்து என்னென்ன டைல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் மீ அக்ஷய். பாய்.